அறிவோம் நன்றாழ்க குருவாழ்க குருவே துணை. பூண்டி மகான் பொன்னடி கமலம் போற்றி. கலர் சுவாமிகள் பொன்னடி கமலம் போற்றி. வரக்கூடிய இந்த ஆண்டு பல பெயர்ச்சிகள் இருக்கு அப்படின்னு ஜோதிட நடைமுறைப்படி சொல்றாங்க. எல்லாவற்றையும் தாண்டி எத்தனை பெயர்ச்சி வந்தாலும் சரி, இந்த பெயர்ச்சிக்கெல்லாம் ஏற்படக்கூடிய அந்த பின் விளைவுகளுக்கு மூலமா இருக்கிறது நாம் வணங்கக்கூடிய தெய்வ நிலைகள் தான். என்னுடைய குருநாதர் இந்த பாபாஜி எந்த ஊர்ல அவதாரம் பண்ணாரோ அந்த ஊர்ல தான் என்னுடைய கலர் சுவாமிகளும் அவதாரம் பண்ணவர். பாபாஜி இமயமலையில இன்றைய அளவும் ஒளி சொரூபத்துல அவருக்கு பல பேர் காட்சி கொடுத்ததா பல பேர் சொல்லியிருக்காங்க. பிரபல நடிகர் கூட அங்கே அடிக்கடி போயிட்டு வருவார். அவர் நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய அந்த இதை உணர்த்ததாகவும் சொல்லியிருக்கார். அந்த பாபாஜியுடைய காட்சி எது அப்படின்னு பார்த்தா எம்பெருமான் முருகன் தான். யார் அந்த முருகன் அப்படின்னு பார்த்தாவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சிவனுடைய நெற்றிக்கண்ணில் தீப்பொறியில் பிறந்த அந்த பெருமான் தான் முருகப்பெருமான். அவருடைய ஆட்சி தான் 2027 தொடங்கும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமா தான் நம்ம இது வரைக்கும் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். அறுபடை வீட்லேயும் அந்த ஒவ்வொரு சுவாமிமலையை தவிர பாக்கி எல்லா முருகனுமே அமர்ந்த இடம் இயற்கையில் அமைந்த மலை தான். சுவாமிமலை மட்டும்தான் கட்டுமலை. அந்த பிராந்தியத்தில் பெரிய மலை இல்லை. ஒரு முருக பக்தராக இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு முருகப்பெருமான் இந்த லோகத்தில் இல்லைன்னா கூட அனுகிரகம் புரிவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லலான் இருக்கேன். என்னுடைய குருநாதர் எனக்கு உபதேசம் பண்ணதும் சரி, அவருக்கு உபதேசிக்கப்பட்டதும் எம்பெருமான் முருகனுடைய அந்த விதமான கடந்த கால கிரந்தங்களில் இருந்த அந்த உபதேசம்தான். அவர் எனக்கு அளித்ததும் அதுதான், அவருக்கு அளிக்கப்பட்டதும் அதுதான், அவருடைய குருநாதருக்கு அளிக்கப்பட்டதும் அதுதான். வழி வழியாக கிரந்தங்கள் மூலயமா வந்த விஷயம்னு அவர் என்கிட்ட சொல்லியிருக்கார் கலர் சுவாமிகள். தாத்தா சொல்லுவார், டே எப்பவும் சொல்லிட்டே இருறா, உனக்கு 120 வயசு ராம்பர், அப்போ உங்களுக்கு 120 வயசு உண்டு இல்லை தாத்தா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்பேன். உண்டு தான் அப்படின்னு அதோட நிறுத்துவார். ஆனால் அவர் சித்தி அடையும் போது அவருக்கு வயசு 105, 120 வரைக்கும் இருக்கலாம்னு தான் சொன்னார். ஆனால் ஏதோ ஒரு காரணகாரியத்தினால 105 கிளம்பலாம்னு இருக்கேன் அப்படின்னு முடிவெடுத்து மக்களோட மக்களாக போக போகிறேன்னு சொல்லி அவர் டிசம்பர் மாதம் 28 அவர் சித்தி அடைஞ்சிட்டார். 26 தான் சுனாமி. நிறைய ஆத்மாக்கள் முன்னாடி போயிடுச்சு. மக்களோட மக்களாக போக போகிறேன்னு சொல்லி இவரும் ஒரு தாத்தா கிளம்பிட்டார். அதே நட்சத்திரத்தில் அவர் புண்டி மகான் என்ன நட்சத்திரமோ அதே நட்சத்திரத்தில் அதே சொன்ன நாளில் தான் அவர் தன்னுடைய ஜீவனை வெளியே இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டார். என்னுடைய பாலிய சிநேகிதன் இன்னைக்கு அரபு தேசத்தில் இருக்கான். அவருடைய தங்கச்சி வீட்டுக்கார் மிக சிறந்த முருக பக்தர். கால்நடையாவே பழனி யாத்திரை போகக்கூடியவர். கால்நடையாவே அறுபடை வீட்டில் குடும்பம் வரைக்கும் போனவர். ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் பெரிய நிலையில் இருந்தவர். அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திடீர்னு ஒரு மாரடைப்பு. அவர் இந்த லோகத்தை விட்டு
வேறு லோகத்துக்கு, முருகலோகத்துக்கு பயணமாயிட்டாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நடந்த நிகழ்வு அது மாதிரி. யாராலையும் நம்ப முடியல. ஆனா அவருக்கு முன்னாடியே முன்கூட்டியே ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. குறிப்பிட்ட காலம்தாங்கிறத உணர்த்தியிருக்காரு. ஆனா அது எந்த காலம்ங்கிறது இறைவன் அறிந்தது தானே! நம்ம அறிந்தது இல்லல்ல. அந்த காலகட்டம் வரும்பொழுது, இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது, இவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சுன்னு நமக்கு தோணும். உணர்ந்தவர்களுக்கு அது பெருசா தெரியாது. இறைவனுக்கு அது வழக்கமான விஷயம். ஒரு கூடு விட்டு மறுகூடுன்னு இந்த கர்மாவுடைய நிலைப்பாட்டுல அவங்களுடைய இறைநிலை வேலைய பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவருடைய இறுதி காலத்துல இந்த மயானத்துக்கு அருகாமையில மயானத்துல கிட்டத்தட்ட அவங்க சம்பிரதாயப்படி ஒரு 3 மணி நேரமாவது அந்த சம்பிரதாயங்கள செய்வாங்க. பிராமண வகுப்பத்த சேர்ந்தவங்க. 3 மணி நேரமாவது அவங்க செய்வாங்க. அந்த 3 மணி நேரமும் செய்யக்கூடியதுலேருந்து ஒரு 10 அடி, 15 அடி தள்ளி ஒரு மயில் பறந்து வந்து உட்கார்ந்து நடந்த அத்தனையும் கவனிச்சுக்கிட்டு இருந்துட்டு, யாரையும் தொந்தரவு பண்ணல. இவங்களும் அத கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் தொந்தரவு பண்ணல. ஒரு மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலையில நடந்த சம்பவங்கள பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, கடைசியா அவருக்கு செய்ய வேண்டிய நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம், ஒரு தன்னுடைய இத சிலுப்பிக்கிட்டு பறந்து போயிருக்கு. அப்போ 3 மணி நேரம் ஒரு இடத்துல அந்த ஒரு மயில் உட்கார்ந்திருக்கு அப்படின்னா ஒரு ஆச்சரியமான விஷயம். 2வது தன் ஜீவன விட்ட அந்த நபரோ முருகனுடைய பைத்தியம். முருக பைத்தியம்னே சொல்லலாம் அவர. அவன் அப்படித்தான் சொன்னான். என்னுடைய நண்பன். அவ்வளோ ரொம்ப ஈடுபாடு முருகன் மேல. பாத யாத்திரையா எல்லா இடத்துக்கும் பயணப்பட்டவரு. முருகனுடைய அந்த பேரன்புக்காக ஏங்கி தவிச்சவரு. கடைசியா அவருடைய பேரொளியிலேயே போய் கலந்துட்டாரு. அந்த சம்பவத்தை என்னுடைய நண்பன் சொன்னதுக்கப்புறம், என் மனசுக்குள்ள வந்து போன விஷயம், ஒரு பொன்னிறமான மயில் என்னுடைய கனவுல வந்ததுக்கு அப்புறம் தான், தாத்தாட்ட போய் சொல்லும்போது அவரு சொன்னார்ல, "டேய் அத சொல்லாதடா, பெரிய விஷயம்டா" அப்படின்னு சொன்னாரு. பொன்னிறமான மயில். அது ஒரு பேரொளியில பார்த்தேன். அந்த முருகனுடைய அந்த அம்சமான மயில். நீ சதா நினைவோட இருக்கும் பொழுது, இல்ல நாம இந்த உலகத்திட்டும் போறது கூட, சதா அதே எந்த தெய்வத்துடைய நினைவோட இருக்கும் பொழுது, அந்த வெளிப்பாடு கண்டிப்பா நடக்கத்தான் செய்யுது. அவருடைய மறைவுக்கு பின்னாடி வந்திருந்த அத்தனை பேரும் உணர்ந்தது, அவர் முருக பக்தர் தான் அப்படிங்கிறத தாண்டி, முருக பக்தியினால இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு அன்னைக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கப்பட்டது. ஒரு ஆத்மார்த்தமான ஆழ்ந்த பக்தி. ஆஸ்திரேலியாவுல அடியார் சொன்னாரு, முருகன் அவருக்கு சொன்ன விஷயத்த ஏற்கனவே சேனல் ஆர்ட் இந்தியாவுல 2027 முருகனுடைய ஆட்சின்னு நான் பேசியிருக்கேன். வரக்கூடியது இந்த 25 இன்னும் 2 வருடங்கள்ல முருக பக்தர்களுடைய அந்த ஒட்டுமொத்த குரலின் அடிப்படையில 2027 முருகனுடைய ஆட்சி அவசியம் அமையும். அதற்கு இந்த மாதிரி அடியார்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் நமக்கு முன்னுதாரணமா எடுத்துக்கலாம். ஒரு ஒளி பொருந்திய மாதமா நான் தை மாதத்தை சொன்னேன். தை மாதத்துல வரக்கூடிய பூசம் தான் ரொம்ப சிறப்பானது ஒரு பூசம். இந்த தை பூசத்துல தான் முருகனுக்கு அறுபடை வீட்டிலையும் சிறப்பான ஆராதனைகள் நடக்கும். கோடான கோடி மக்கள் ஒட்டுமொத்த குரல்ல முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலான்னு ஒலிக்கக்கூடிய ஒரு நாள். வள்ளலாருடைய சித்தியான நாளும் அன்னைக்கு தான். அப்பன் சிவனுடைய நெற்றி பொட்டின் அந்த ஒளியிலேருந்து பிறந்த அந்த குகன் அவனுடைய அந்த நாளில் தான்
நிலக்கண்ணாடியில் முருகனை காட்சி கொடுத்தார் வள்ளலாருக்கு. திருவொற்றியூரில் இன்னும் இருக்கு. அந்த முருகனுடைய ஒரு பேரொளி, அந்த பேரொளியில தான் 2.5 கடிகையில் வருவேன்னு வள்ளலார் உள்ள சித்தியானதை என்னுடைய தாத்தா சொல்லியிருக்கார். 2.5 கடிகைங்கிறது என்ன காலம்ங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியலன்னு என்னுடைய தாத்தா சொல்லியிருக்கார். கலர் சுவாமிகள் இல்லை, என்ன அம்மாவுடைய அப்பா சின்ன வயசில் எனக்கு சொன்னது இன்னும் மனசில் இருக்குது. அதை தான் நான் இப்போ வெளிப்படுத்துகிறேன். தை மாதம் வரக்கூடிய அந்த பூசத்தன்னைக்கு தாத்தா ஒரு விஷயம் எனக்கு இதை சொல்லிகிட்டே இருறா அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதற்கப்புறம் தொடர்ந்து எல்லோரும் அதை சொல்ல சொல்ல தாத்தாவுடைய ஆசீர்வாதத்தோட முருகனுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். தாத்தா சொன்னதை அப்படியே நான் சொல்கிறேன். கலர் சுவாமிகள் சொன்னதை, ஓம் என்னும் தத்துவத்தின் உட்பொருள் தேடி ஓடி அலைபவர்கள் கோடான கோடி, சாமி நினது பெரும் சன்னதி நாடி சரஹணபவ என்று சொல்வார் பற்பல கோடி, கண் கொடுத்த கடவுளே காக்க காக்க போற்றி போற்றி வருக வருக. இதுதான் தாத்தா முருகனுக்காக சொல்லியிருக்கார். மறுபடியும் சொல்கிறேன். ஓம் என்னும் தத்துவத்தின் உட்பொருள் தேடி ஓடி அலைபவர்கள் கோடான கோடி, சாமி உனது பெரும் சன்னதி நாடி சரஹணபவ என்று சொல்வார் பற்பல கோடி, கண் கொடுத்த கடவுளே காக்க காக்க போற்றி போற்றி வருக வருக. தான் தாத்தா எனக்கு முருகனை பற்றி சொன்னது. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அதில் இதுவும் ஒன்று. தைப்பூசத்தப்போ இதை அவசியம் எல்லாரும் சொல்லி பயன்பெறணும். 2027 முருகன் ஆட்சி அமைவதற்கு முருக பக்தர்கள் மட்டும்னு இல்லாமல் எல்லோரும் ஒட்டுமொத்த குருகளில் அந்த முருகனை அழைச்சி உங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நல்லபடியாக ஜீவிதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதலோட நம்ம தைப்பூச பூஜையை நிறைவாக அமைச்சுப்போன்னு நான் வேண்டுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.